ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சோமி குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக பீட்ரூட் செஞ்சால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் இதே போல் செஞ்சு தாங்கம்மான்னு கேட்பாங்க. ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரியாணி கலர் வந்துடும் உங்களுக்கு. இந்த பீட்ரூட் சீக்கிரமே ரெட் கலர் வரும்னு நினைக்க தேவையில்லை. சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானோன்னே இதில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு 4 போல் கிராம்பு சேர்த்துக்கிறேன். அது கூட 2 பட்டை சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எப்போவுமே நல்லா பொன்னிறம் கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு, பொன்னிறம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன சேர்த்து அரைச்சேன்னா, இஞ்சி பூண்டு, அதாவது 1 இன்ச்சு இஞ்சி, ஒரு 6 பூண்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு இப்போவே சாப்பாட்டுக்கும் சேர்த்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம தக்காளியோட உப்பு சேர்க்கும்போது நல்லா வெந்துடும், சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. ஸோ தக்காளி பாதி வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம நைட்டு ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணியை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே நல்லா வதக்குறதுல தான் இருக்குது இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது. ஸோ நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மூடி வச்சு ஓப்பன் பண்ணணும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அதனால் மறுபடியும் மூடி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை பாதி போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதக்கணும். வதக்குனா தான் அந்த பச்சை வாடை போய் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். எப்போவுமே மூடி வச்சு நம்ம வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ ஓப்பன்லேயே விட்டோன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும், நம்ம சேர்த்தது எல்லாம் போயிடும். ஸோ இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் கரம் மசாலா சேர்த்துருந்தேன். ஸோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை ஒரு 20 நிமிஷம் போல் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போது அதை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் வீட்டில் சமைக்கிற அரிசி தான் சேர்த்துருக்கேன். வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசி இதில் தான் இந்த ரைஸ் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் அது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துப்பேன். ஸோ அதே அளவு இதுலேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இந்த பீட்ரூட் பிரியாணிக்கு நம்ம முட்டை மிளகு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 பாப்பாவுக்கு 2 முட்டை வேக வச்சுருக்கேன். ஸோ அது வேகட்டும். நான் அதில் தண்ணி ஊற்றி 2 முட்டை சேர்த்து கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு ரெடி ஆகி வந்துருச்சு. நான் எப்போவுமே 2 விசில் தான் வைப்பேன். இது 1 விசில் ஃபுல்லாக வர வச்சுட்டு 2வது விசில் சிம்மில் போட்டுட்டு 2வது விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணி விட்ருவேன். ப்ரெஷர் இறங்கணுன்னு ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கலர் பாருங்கள், சுத்தமாக தெரியல. நம்ம பீட்ரூட் சேர்த்தோம் இல்லையா, அந்த கலர் தெரியவே இல்லை. ஸோ அதனால் பிள்ளைங்க சாப்பிட்டுப்பாங்க. அடுத்தது பாப்பாவுக்கு இந்த வெயில் சம்மர் டைம் இல்லையா, ரொம்ப வெயில் அடிக்குதுன்றதுனால சூடு பிடிக்குது அடிக்கடி சின்னவளுக்கு. ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் மோர் கலந்து அது ஒரு இதில் பாட்டிலில் ஊற்றி கொடுத்துடுவேன். ஸோ அதை ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டையை உரிச்சி எடுத்துட்டேன். நான் இப்போ அதுக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, உப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா
ஒரு 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு சேர்க்குறதுனால அதிகமாக மிளகாய்த்தூள் சேர்க்க தேவைப்படாது. நான் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் கூடவே 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம முட்டையில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து நான் கடாயில் ஆயில் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ முட்டையில் வந்து இந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த சாப்பாடோட இந்த காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். ஸோ பேக்லேயும் கட் பண்ணி மசாலா நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் முட்டையில். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டையெல்லாம் இப்படி செய்யும்போது அந்த மஞ்சக்கரு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பிள்ளைங்க. ஸோ இந்த மசாலாவோடு அந்த மஞ்சக்கருவும் சேர்த்து எண்ணெயிலே வந்து வெந்துடுறதுனால அந்த ஸ்மெல் வராது, அந்த கவிச்சி ஸ்மெல் வராது. ஸோ பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடாயில் பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா பொரிச்சிட்டு நல்லா முறுமுறுன்னு பொரியும். அந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மசாலாலாம் நல்லா அப்படியே அதோடு இருக்குது. முட்டையோட நல்லா எதுவுமே வந்து உங்களுக்கு கடாயில் ஒட்டிக்கலை, அதிலே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ண வேண்டியது தான். சின்னவளுக்கு வந்து முட்டையும் ஒரு பாக்ஸில் வந்து சாப்பாடும் வச்சாச்சு. பெரியவளுக்கு நான் 2 பாக்ஸில் வச்சு தருவேன். ஏன்னா அவங்க அது இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து குட்டி ரொம்ப சின்னதுன்றதுனால அவள் கொஞ்சம் பெரிய பொண்ணு இல்லையா, ஸோ அவளுக்கு பத்தாதுன்றதுனால அவளுக்கு மட்டும் 2 பாக்ஸும் கூடவே முட்டையும் வச்சாச்சு. ரெடி ஆகிடுச்சு நம்ம லஞ்ச் பாக்ஸு. பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட் வச்சுருக்கேன், மோர் வச்சுருக்கேன். சின்னவளுக்கு 2 வாட்டர் கேனில் தண்ணி, 2 லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. கூடவே லஞ்ச் டவல் ஒரு ஸ்பூன் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.